யூடியூப் யூசர்ஸ் வழக்கமா யூடியூபை ஓபன் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். ஆனா அதே வேளையில யூடியூப்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணணும்ல. அதுக்கு யூடியூப்ல ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஈஸியா அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோல 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுக்கு யூடியூப்ல நோட்டிபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. வரும்போது நார்மலா சைலண்டா வந்தா பிரச்சனை இல்லை. ஆனா வரும்போதே உங்களுக்கு ஒரு சவுண்டையும் கொடுத்துட்டு அதே மாதிரி போன் ஒரு அதிர்வோட நோட்டிபிகேஷன் வந்தா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அது உங்களுக்கு சில சமயங்கள்ல சில இடங்கள்ல முக்கியமான மீட்டிங்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சுன்னா நார்மலா நீங்க என்ன பண்ணணும்னா நான் காட்டக்கூடிய இந்த செட்டிங்கை ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணிருங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைட்டா பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. யூடியூபை ஓபன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் டாப் ரைட்ல கியர் ஐகான், அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இல்ல டிசேபிள் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன். உங்க யூடியூப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா சவுண்டும் பிளஸ் இந்த வைப்ரேட்டோட நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த டாக்ல நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. சிம்பிளா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூடியூப்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எந்தவித பிரச்சனை இல்லாம அமைதியா நீங்க ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங் வந்து இந்த இடத்துல இருக்கு. நீங்க நார்மலா ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு என்ன பண்றீங்க, உங்க டிவைஸை கீழே வச்சுட்டு வந்த வேலையை நீங்க அட்டன் பண்ண போயிடுறீங்க. இப்படி நீங்க அட்டன் பண்ணும்போது அது எவ்வளவு நிமிஷம் எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கே தெரியாது. சில சமயங்கள்ல அதுல நம்ம முழுகிடுவோம். இங்க அந்த வீடியோ பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ பிளே பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறீங்க? நீங்க ஒரு லிமிட்டட் டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பெரிய ஆப் இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக யூடியூப்ல ஒரு அற்புதமான செட்டிங் இல்லை, ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏன்னா அடிக்கடி யூடியூப் அப்டேட் கொடுக்கறதுனால இந்த செட்டிங்கை அங்கே இங்க மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக இந்த செட்டிங் உங்களுக்காக. யூடியூபை ஓபன் பண்ணிக்கோங்க. பாட்டம் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. டைம் வாட்ச்டு தட்டுங்க. அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஆட்டோ பிளே ஆன் மொபைல் அண்ட் டேப்லெட். ஸோ இந்த செட்டிங் ஒன்லி மொபைல்லையும் டேப்லெட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க யூடியூப் வீடியோ பிளே பண்றீங்க, ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அடுத்த வீடியோ பிளே பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அடுத்ததா ஏதாவது ஒரு வேலை வந்ததுன்னா நீங்க தெரியாதனமா அப்படியே வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா முடிஞ்சுது, உங்க டேட்டா மொத்தம் காலி. ஸோ அதுக்கு பெட்டர் இந்த செட்டிங்கை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. கூகுளோட நிறைய ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, பிரவுசர்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த இன்காக்னிட்டோ மோட். இந்த இன்காக்னிட்டோ மோட கூகுள் பயன்படுத்துறாங்க. கூகுள் மட்டுமா பயன்படுத்துறாங்க? நிறைய பிரவுசர் கம்பெனி இந்த இன்காக்னிட்டோ மோட பயன்படுத்துறாங்க. அப்படி என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்காக்னிட்டோ மோட நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்றீங்களோ அது எல்லாமே அந்த டயத்துல மட்டும் ஒரு டெம்பரரியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த சர்ச் பண்ணி பார்த்தீங்கல்ல அந்த டேட்டா அது அங்க இருக்காது. ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இந்த இடத்துல உங்களுடைய பிரைவசி பாதுகாக்கப்படுது அப்படின்னு கூகுள் சொல்றாங்க. கூகுள் மட்டும் இல்ல, இந்த பர்டிகுலர் இன்காக்னிட்டோ மோட யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்கெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி கூகுள் யூடியூப்ல இன்காக்னிட்டோ மோட அறிமுகப்படுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. நிறைய பேர் பயன்படுத்துவீங்க. அது எப்படி டர்ன் ஆன் பண்ணணும் டர்ன் ஆஃப் பண்ணணும் தெரியும். பட் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி டர்ன் ஆன் பண்றது, எப்படி டர்ன் ஆஃப் பண்றது. அடுத்ததா யூடியூப்ல இன்காக்னிட்டோ மோட எப்படி பயன்படுது அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கு பாட்டம் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேம் இருக்கு, கீழே ஸ்விட்ச் அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் இன்காக்னிட்டோ அதை கொடுத்தோம்னா ட்ரை சர்ச்சிங் டு கெட் ஸ்டார்டட் யூ ஆர் இன்காக்னிட்டோ. ஸோ இனி நீங்க வந்து இன்காக்னிட்டோ மோட்ல யூடியூப்ல எதை வேணாலும் சர்ச் பண்ணலாம். எதை வேணாலும் எல்லாத்தையுமே இல்லை, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை நம்ம சர்ச் பண்ணலாம். அதுவும் நம்மளுடைய பிரைவசி சம்பந்தப்பட்டதா இருக்கும். ஸோ அதுக்காக
இந்த ஃபீச்சரை வந்து யூடியூப்ல கொடுத்துருக்காங்க. நீங்க முறையா பயன்படுத்திக்கலாம். சரி, சர்ச் பண்ணது இதுலயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. இதுல இருந்து ஒன்ஸ் நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா மொத்தமும் காலி. சரி, இதை எப்படி ஆஃப் பண்றது அதையும் நம்ம பாத்துருவோமா? மறுபடியும் பாட்டம் ரைட்ல யூ அப்படின்னு இருக்கு, இன்காகினிட்டோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு, தட்டுவோம். தட்டின உடனே பாருங்க சென்டர்ல டர்ன் ஆஃப் இன்காகினிட்டோ, அதை நம்ம தட்டுவோம். இப்போ நார்மல் ஆயிடுச்சா? நம்ம இன்காகினிட்டோல இருந்து வெளியே வந்தாச்சா? ஸோ இப்படி தாங்க யூடியூப்ல போயிட்டு இன்காகினிட்டோ பயன்படுத்தணும்னா நான் காமிச்ச இந்த மெத்தடை முறையா பயன்படுத்தி யூடியூப்ல என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன 3 முத்தான விஷயங்கள், அதுவும் யூடியூப்லங்க, நீங்க கண்டிப்பா யூடியூப்பை பயன்படுத்துவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ அப்டேட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வரும்போது ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் முறை கீழே நிறைய பட்டன் இருக்கு, எதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்களோ அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா பார்க்க வர்றவங்க வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி கடந்து போகாதீங்க. கீழே நிறைய பட்டன்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுவீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.